Hi students, welcome to Sparks Academy. This is Tamil Aptitude Trainer. இன்னைக்கு நம்ம banking and insurance ஓட previous year questions discussions பார்க்க போறோம். அதுல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா missing number. அத பத்தி டீடைலா என்ன அது பேஸ் பண்ண sums எல்லாம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? First missing number அப்படில அதுல என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஸ்ஸிங் நம்பர்ன்றது தனியா வராது, நம்பர் சீரீஸ்க்குள்ள வரும். நம்பர் சீரீஸ்ல ரெண்டு டைப்ஸ் இருக்குமா, அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்னு மிஸ்ஸிங் நம்பர், அடுத்து ராங் நம்பர். பேங்கிங்கை பொறுத்தவரையும் மிஸ்ஸிங் நம்பரும் ராங் நம்பரும் தனித்தனியா பார்க்க போறோம். ஏன்னா மிஸ்ஸிங் நம்பர் தனியா கேட்பாங்க, ராங் நம்பர் தனியா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒன்னு இதை கேட்பாங்க, இல்ல அப்படின்னா இதை கேட்பாங்க. ஓகேங்களா? பிரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுத்துலயுமே வந்து இதை பேஸ் பண்ணி சம்ஸ் அதிகமா 5 சம்ஸ் ஆவது மினிமம் வந்துடும். மிஸ்ஸிங் நம்பர்ல நம்மளோட டைப்ஸ் எல்லாம் என்னென்ன எந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்துப்போம். மிஸ்ஸிங் நம்பர்ஸ்ல என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அடிஷன். அந்த சீரீஸ் வந்து சம் ஏ வேல்யூஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பிளஸ் ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏன்னு சொல்லி ஆட் ஆகிக்கிட்டே போகும். செகண்ட் டிஃபரன்ஸ், அதோட அந்த சீரீஸ் வந்து டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கலாம். ஓகேங்களா? தேர்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் வேல்யூ அதுக்கு அடுத்த டிஃபரன்ஸ் வேல்யூ ரெண்டுமே வந்து சேமா இருக்கும். ஓகேங்களா? ஐ மீன் வந்து ஏ பி சி டின்னு ஒரு சீரீஸ் இருக்கு அப்படின்னா அடுத்த டிஃபரன்ஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் வேற ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு 1 2 3 4 அது வந்து ஒரு ஆல்பபெட்டா வச்சுக்கோங்க, கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதோட டிஃபரன்ஸ் வந்து ஏபிசிடின்னு கிடைக்குது. இப்ப அதுக்கான டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா எக்ஸ் எக்ஸ் எக்ஸ், விச் மீன்ஸ் சேமான டிஃபரன்ஸ் வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். நெக்ஸ்ட் இதுலயே வந்து அடுத்த டைப் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஒன் மல்டிப்ளிகேஷன் சீரீஸ். ஒரு சீரீஸ் வந்து 1 2 3 4 ஆல மல்டிப்ளை ஆகி இருக்கும், இல்ல சேம் வேல்யூவால மல்டிப்ளை ஆகி இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ஃபிஃப்த் ஒன், ஃபிஃப்த் சீரீஸ் பாத்தீங்க அப்படின்னா டிவிஷன். டிவிஷன் ஆஃப் ஏ ஏ ஏ டிவைடட் பை ஏ. எல்லா சீரீஸும் வந்து சேம் நம்பரால டிவைட் ஆகி இருக்கலாம். அடுத்தது மிக்ஸ்டு, எல்லாமே சேர்ந்து விச் மீன்ஸ் ஒன்னு பிளஸ் ஆகி ரெண்டு ஆபரேஷன் மிக்ஸ்டு ஆபரேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? பிளஸ் இருக்கு அப்படின்னா அதோட சேர்ந்து மைனஸ் வேல்யூ பிளஸ் ஏ மைனஸ் பி. நெக்ஸ்ட் பிளஸ் பி மைனஸ் சி பிளஸ் சி மைனஸ் பி. இந்த மாதிரி ஒரு ஆபரேஷன் ரெண்டு ஆபரேஷனும் 2 or more ஆபரேஷன்ஸ் வந்து சேர்ந்து இருக்கும். அதுதான் வந்து மிக்ஸ்டு ஆபரேஷன்ல வரும். ஒன்னு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 1 பிளஸ் 1 இன்டு 2 மைனஸ் 2 அந்த மாதிரி, சாரி பிளஸ் 2 இன்டு 3 பிளஸ் 3 இந்த மாதிரியும் வரும். அதே மாதிரி சீரீஸ் வந்து இந்த சீரீஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா பிளஸ் மட்டும் தான் வரணும் அப்படின்னு இல்லை, அல்டர்னேட்டிவா இது பிளஸ் இது மைனஸ் இது பிளஸ் இது மைனஸ் அப்படின்னு சொல்லி மாறி மாறியும் வரலாம் நமக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செவன்த் டைப் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபேக்டோரியல் சீரீஸ். 1 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் விச் மீன்ஸ் அதோட டிஃபரன்ஸ். ஃபேக்டோரியல் அப்படின்னா தெரியும் 1, இங்க 2 ஃபேக்டோரியல்னா 2 into 1, இங்க 3 ஃபேக்டோரியல் அப்படின்னா 3 into 2 into 1. இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த டைப் பாத்தீங்க அப்படின்னா எய்த் ஒன். எய்த் டைப் பாத்தீங்க அப்படின்னா ஃபிபோனிக்கல் சீரீஸ். ஃபிபோனிக்கல் சீரீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 0 1 1 2 3 இந்த மாதிரி போகும். விச் மீன்ஸ் இது ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த 1 வந்து இந்த இடத்துல இருக்கும். இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான 1 + 1 வந்து 2, அந்த 2 இங்க இருக்கும். இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்றீங்க 1 + 2 = 3 இந்த வேல்யூ. அப்போ அடுத்ததா என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணீங்கன்னா அந்த சீரீஸ் தான் இங்க வரும். ஐ மீன் வந்து 5 தான் ஆன்சர் வரும். இந்த மாதிரி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி எல்லாம் நிறைய டைப்ஸ் இருக்கு. இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு டைப்பா நம்ம ஒவ்வொரு டைப்பை பேஸ் பண்ணி சம்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 4 2 2 3 6 question mark. இந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் தனித்தனி நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து அடுத்ததா என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மிஸ்ஸிங் நம்பர்ல ஒரு நம்பர் மிஸ் ஆகி இருக்கும், அந்த நம்பர் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். இதுவே ராங் நம்பர்னா ஒரு சீரீஸ் கொடுத்திருப்பாங்க, அதுல ஒரு நம்பர்
தப்பா கொடுத்திருப்பாங்க. அந்த தப்பான நம்பர் எது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வேற என்ன நம்பர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரி, இது பாருங்க 4 2 3 2 3 6 இந்த இடத்துல தான் என்ன நம்பர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸாமை பொறுத்தவரையும் எடுத்து எழுதணும் அப்படின்னு சொல்லிலாம் இல்லை. சரிங்களா, உங்களுக்கு புரியறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிருக்கேன். ஓகேங்களா, இப்போ ஒரு சீரீஸ் ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன், கேட்டுக்கங்க. ஒரு சீரீஸ் வந்து குறைஞ்சுக்கிட்டே போகுதுன்னா மைனஸ் ஆகிருக்குன்னு தெரியும். இதுவே லைட்டா மைல்டு வேரியேஷன்ல ஆட் ஆகிட்டே போயிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு அடிஷன் ஆபரேஷன் அங்க இருக்குன்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா, இதுவே வந்து ரொம்ப மோர் வேரியேஷன்ல இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து மல்டிபிளிகேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். குறைஞ்ச ஏறுது அப்படின்னா அதுல மல்டிபிளிகேஷன் சீரீஸ் விச் மீன்ஸ் வந்து 0.5 அந்த மாதிரியும் இருக்கும், 1 1.5 அந்த மாதிரி வந்து ஏறிக்கிட்டே போயிருக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப வேரியேஷன்ல வந்து குறைஞ்சுக்கிட்டே வந்திருக்குன்னா டிவிஷன் ஆபரேஷன் அங்க யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி மீனிங். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4க்கும் 2க்கும் எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னா 2 வேல்யூ குறைஞ்சிருக்கு. ஓகேவா, இங்க 2 இருக்கு 2 இருக்கு, இந்த மாதிரி 2 சேம் வேல்யூ கொடுத்தாலே அங்க எதுவுமே பண்ணல, எந்த ஆபரேஷனுமே அங்க பண்ணல அப்படின்னு சொல்லி மீனிங். சோ இன்டூ 1 இருக்கலாம் இந்த இடத்துல. இன்டூ 1 தவிர வேற எதுவுமே பண்ண முடியாது அந்த இடத்துல. சோ இங்க இன்டூ 1 இங்க 4ல இருந்து 2 வேல்யூ குறைஞ்சிருக்கு. 2 வேல்யூ அப்படிங்கிறது முன்னாடி இதுல பாதி தான் அந்த 2ங்கிற வேல்யூ. ஓகேங்களா, அப்ப என்ன பண்ணலாம், இன்டூ 0.5 அப்படின்னு சொல்லி எழுதலாமா. அப்ப இது இன்டூ 0.5 இன்டூ 1. அடுத்தது வருதான்னு பார்க்கணும். இன்டூ 1.5 வரலாம், இல்ல 2 வரலாம். ஓகேங்களா, 1.5 தான் இங்க வந்திருக்கு. நெக்ஸ்ட் இங்க இன்டூ 2 வந்திருக்கு. அப்ப இங்க என்ன வந்திருக்கும், இன்டூ 2.5ங்கிற வேல்யூ வந்திருக்கும். 6ஓட 2.5 அந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வரும், 6 இன்டூ 2 ஃபர்ஸ்ட் 12, 6ல பாதி 0.5ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு 6 ரெண்டும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 18 தான் வேல்யூவா இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர், 18 ஆன்சர். ஓகேங்களா, இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் போயிருக்கலாமா? நான் ஏன் வந்து இந்த இடத்துல அதே மாதிரி 0.5 இந்த மாதிரி ஒரு சீரீஸ் சொன்னேன், இன்டூ 1 இன்டூ 2 இன்டூ 4 இந்த மாதிரி இன்டூ 8 அந்த மாதிரி சீரீஸும் வரும். ஏன் அப்படின்னா இந்த வேல்யூ இன்டூ 2, இது இன்டூ 2, இது இன்டூ 2. இந்த டிஃபரன்ஸ் அடுத்த பொசிஷன்ல இருக்கிறது சேம் மல்டிபிள்ஸாவும் கேட்பாங்க. ஓகேங்களா, மிஸ்ஸிங் நம்பர் ராங் நம்பரை பொறுத்தவரையும் நமக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் ஃபாலோ ஆகுமா, எவ்வளவு பேட்டர்ன்ஸ் வேணா நம்மளுக்கு ஃபாலோ ஆக வைக்கலாம். பட் ஆனா வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஆப்ஷன்ஸ்ல எது இருக்கோ அது ரிலேட்டடா தான் நம்ம அந்த பேட்டர்னை எடுக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் என்ன அப்படின்னா என்ன கொடுத்திருக்காங்க, 729 730 729 730 734 760 1017 அடுத்து என்னன்னு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இதுல டிஃபரன்ஸ் வந்து 1 தான் இருக்கு. சரிங்களா, நெக்ஸ்ட் இங்க டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 4 இருக்கு, இங்க டிஃபரன்ஸ் 27 இருக்கு, அடுத்த டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 256 இருக்கு. சரிங்களா, இந்த நம்பர்ஸ் மட்டும் பார்த்தா நமக்கு என்ன தெரியுதுன்னா ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் எந்த ஒரு பேசிக்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடியும் ஸ்கொயர் கியூப்லாம் நல்லா படிச்சிருக்கணும், அப்பதான் தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, வேதிக் மேக்ஸ் ஃபுல்லா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்த டாபிக்ஸ் நம்மளால போகிறதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா, 1 4 27 256 கொடுத்துருக்காங்க. வெறும்னே இது இல்லாம இது மட்டும் இருந்தது அப்படின்னா என்ன வந்திருக்கும்னா இது ஸ்கொயர் வேல்யூ இது கியூப் வேல்யூன்னு சொல்லி எடுத்துருக்கலாம். பட் 256 வந்திருக்கு, அது 16 ஸ்கொயர்னு சொல்லலாம். பட் வந்து இங்க 3 கியூபுக்கும் 16 ஸ்கொயருக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. ஸோ அதனால இது 1 பவர் 1 வேல்யூ தான். சரிங்களா, இது 2 பவர் 2, நெக்ஸ்ட் இது 3 பவர் 3, இதை பார்த்தீங்கன்னா 4 பவர் 4. அப்போ அடுத்ததான் வந்து 5 பவர் 5. 5 பவர் 5ஓட வேல்யூ 3125. சரிங்களா, அப்ப இதையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட் ஃபைனல் டிஜிட் மட்டும் பார்த்தா கூட போதும், 2ல முடிஞ்சிருக்கும். ஸோ ஆன்சர் 4142. அதான் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா, இதெல்லாம் எப்படி பார்த்ததுமே சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ராவா எக்கச்சக்கமா நீங்க வந்து எடுத்து சால்வ் பண்ணி பாத்தீங்க, ஒரு 50 சம்ஸ் போட்டீங்கன்னா கூட நெட்ல கிடைக்கும். அதெல்லாம் எடுத்து சால்வ் பண்ண இல்ல டெஸ்ட்ல போட உங்களுக்கு வந்து நார்மலா வந்துடும். அதை யோசிச்சு என்னென்ன லாஜிக் இருக்கு அப்படின்னு சொல்லி புடிச்சிட்டீங்கன்னா போதும், மொத்தமே நம்மளால வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். சரிங்களா, இது புரிஞ்சுதாமா? நெக்ஸ்ட் போகலாம். அடுத்த சம், தேர்ட் சம் பாத்தீங்க அப்படின்னா
என்ன கொடுத்திருக்காங்க 10,000 2,000 நெக்ஸ்ட் 400 80 16 அடுத்து என்னன்னு தெரியல. நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி எக்கச்சக்கமா அதிகமான வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அது என்னவா இருக்கும், பெரிய பெரிய டிஃபரன்ஸ் வேரியேஷன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா டிவிஷனா தான் இருக்கும். ஓகேங்களா, நான் பின்னாடி இருந்து கூட போறேன். இதுல இருந்து இது என்ன பண்ணலாம் 80. சரி ஓகே, இங்க இருந்து என்ன பண்ணா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்சல்யூட்லி கண்டிப்பா வந்து 5 ஆல டிவைட் பண்ணாதான் நமக்கு கிடைக்கும், நமக்கே பார்த்ததுமே தெரியுது. நெக்ஸ்ட் இங்க இருந்து டிவைடட் பை 5 தான், இதுவுமே டிவைடட் பை 5. நெக்ஸ்ட் இது டிவைடட் பை 5. சோ இந்த வேல்யூ என்னவா தான் இருக்கும்னா டிவைடட் பை 5 தான் இருக்கும். 16 5 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் 3.2. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். பெரிய பெரிய வேரியேஷன்ல ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாலே என்ன ஆகிருக்கும், நமக்கு டிவிஷன் ஆபரேஷன் மட்டும் தான் அங்க நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் அடுத்த சம். Fourth sum. இல்ல என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 768 576 432 324 நடுவுல ஒரு வேல்யூ மிஸ் ஆகிருக்கு 182.25. ஆக்சுவலா இந்த எல்லா சீரீஸ்மே வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ரெடியூஸ் ஆகி இருந்தாலும் சின்ன சின்ன வேரியேஷன்ல ரெடியூஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் பெரிய வேல்யூவா தான் ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ டிவிஷன் ஆபரேஷன் வரப்போகுது. அதே மாதிரி டிவிஷன் அது எதை வச்சு ஒருவேளை வந்து டிஃபரன்ஸாவும் இருக்கலாம். எதை வச்சு டிவிஷன் நான் கன்ஃபர்மேஷனா சொல்றேன் அப்படின்னா டிஃபரன்ஸா இருந்தா கண்டிப்பா பாயிண்ட்ல வந்திருக்குமானா அது பெரிய கொஸ்டின் மார்க். ஓகேங்களா, பாயிண்ட்ல ஒரு வேல்யூ வந்திருக்குன்னா கண்டிப்பா டிவிஷனா இருக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுக்கும் இதுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க. 192 வந்திருக்கு. இதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிஃபரன்ஸ் நமக்கு தேவையா அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம டிவிஷன் கண்டுபிடிச்சாச்சு, அதனால டிஃபரன்ஸ் தேவையில்லை. என்ன பண்ணா இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆபரேஷனும் இதுல இன்க்ளூட் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா இதுல இருந்து இதை எந்த டிவைட் பண்ணாலும் 500 சம்திங் வருமானா கண்டிப்பா கிடையாது. இதுல பாதி எடுத்தீங்க அப்படின்னா 384 வரும். இதோட வேற ஏதோ ஒரு வேல்யூ மல்டிப்ளை பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை முதல்ல பார்க்கலாம். 384 ஒரு வேல்யூ நான் சொன்னேன், இதுல பாதி. ஓகேங்களா, அந்த வேல்யூவோட இது எதை மல்டிப்ளை பண்ணாலும் 576 கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது. சோ இதுல நான் வந்து 1/3 பார்ட் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா 3 ஆல டிவைட் பண்ண முடியுமானா கண்டிப்பா பண்ணலாம். 256 இந்த வேல்யூவோட ஏதாவது மல்டிப்ளை பண்ணா 576 கிடைக்குமானா கிடைக்காது. சோ அதனால டிவைடட் பை 3யும் ஒர்க் அவுட் ஆகல. சோ டிவைடட் பை 4 போட போறேன் நான். இது 768 டிவைடட் பை 4 ஆல கேன்சல் பண்ண போறேன். என்ன வரும் 192 வரும். இதுவே இந்த 192 ஏதாவது மல்டிப்ளை பண்ணா 576 கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறேன். ஒவ்வொன்னா எடுத்து பார்க்கணும். ஒரு பாதி வேல்யூ, அப்புறம் 1/3 வேல்யூ, இப்போ அதுல 1/4 வேல்யூ எடுத்திருக்கேன். ஓகேங்களா, 192 ஓட என்ன மல்டிப்ளை பண்ணா 576 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 576ங்கிறது கிடைக்கும். ஏன்னா 3 × 2 தான் 6. ஓகேங்களா, அப்ப என்ன வருது அப்படின்னா 3/4 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க இந்த வேல்யூ. ஓகேங்களா, இப்ப புரிஞ்சுதா ஏன் வந்து இதுல இருந்து இந்த வேல்யூவை நான் 3/4 அப்படின்னு சொல்லி எடுத்தேன் அப்படின்னா ஒவ்வொன்னா பாசிபிலிட்டிஸ் தான் வச்சு பார்த்து தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த வேல்யூவையும் என்ன பண்றேன் 3/4 வருதான்னு பாக்குறேன். 3/4 வருதான்னு பாத்துடலாமா. ஃபர்ஸ்ட் 576 டிவைடட் பை 4 என்ன வரும் 144 இன்டு 3 பண்ணா கண்டிப்பா 432 தான் வருது. சரிங்களா, அதே மாதிரி இதுவும் இன்டு 3/4 கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரெண்டு வேல்யூ அதுவா இருந்தா அடுத்த வேல்யூ அதுவா தான் இருக்கும் கண்டிப்பா. ஓகேங்களா, இன்டு இதுவும் 3/4 இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 81 × 3 என்ன வரும் 243 தான் ஆன்சர். 243 எங்க இருக்கு ஆப்ஷன் பி, அதான் ஆன்சரா கிடைக்கும். ஓகேங்களா, இது புரிஞ்சுதாமா எப்படி போடணும்னு ஒவ்வொன்னா பாசிபிலிட்டிஸ்ல. அடுத்தது உங்களுக்கு வேணா செக் பண்ணிக்கணும் அப்படின்னா 243 டிவைடட் பை 4 இன்டு 3 இதை பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த வேல்யூஸ் தான் வரும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம், ஃபைனலைஸ் பண்ண. ஃபிஃப்த் சம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. 524 260 128 62 என்னன்னு தெரியல 12.5. இதுல கண்டிப்பா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பாதி பாதி வேல்யூஸ் கிட்ட தான் இருக்கு. சரிங்களா, சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா
பாதி வேல்யூ எடுக்க போறேன். ஏன்னா இதுல பாதி வேல்யூ எல்லாமே என்ன ஆகிருக்கு, ரொம்ப ரொம்ப ரெடியூஸ் ஆகிருக்கு, ஆஃப் வேல்யூஸ் கிட்ட தான் வந்திருக்கு. அந்த மாதிரி எடுத்து பார்க்க போறேன். இப்ப நான் இதுல பாதி வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி எடுத்து ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்துக்கலாம். 4 6 2 264 இருக்கு. எக்ஸ்ட்ராவா ஒரு 4 ஐ மீன் எக்ஸ்ட்ராவா -4 ஆகிருக்காங்க. அப்போ இது என்னவா இருக்கலாம் அப்படின்னா டிவைடட் பை 2 பாதி தான் இருக்கு, -4 இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி சாரிமா -2. ஏன்னா இதுல பாதி வேல்யூ என்னது 524ல பாதி 2 ஆல டிவைட் பண்ணா 262. அந்த 262ல -2 ஆனாதான் 216 வருது. நெக்ஸ்ட் இதுக்கான டிஃபரன்ஸ் எடுக்கிறேன். 3 132 வருது. ஓகேங்களா? இதுல பாதி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 130. அப்பனா இதுவும் என்ன இருக்கு, டிவைடட் பை 2 -2. அப்ப இதுவும் டிவைடட் பை 2 -2 தான் இருக்க போது, டிவைடட் பை 2 -2. அல்டர்னேட்டிவா பிளஸ் மைனஸும் வரல, டைரக்டா டிவைடட் பை 2 -2 அப்படிங்கறதா வந்து எல்லாத்துக்குமே ஒரு சீரீஸா வந்திருக்கு. நெக்ஸ்ட் 62ல டிவைடட் பை 2 பண்றேன் அப்படின்னா 31 வரும். அதுல -2 பண்ணீங்கன்னா 29 தான் ஆன்சரா கிடைக்கும். 29 இங்க எங்கயாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இல்ல. சோ அதனால none of these ஆப்ஷன் E தான் ஆன்சரா வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 6th சம் என்னன்னு பார்க்கலாம். 4 4 11 37 100 என்னன்னு தெரியல. ஓகேங்களா? இங்க கண்டிப்பா என்ன வந்திருக்கு அப்படின்னா 1 தான் வேரியேஷன், இன்டு 1 இருக்கலாம். ஆனா இங்க எங்க பார்க்கும்போது என்ன ஆகிருக்கு, 37க்கும் 100க்கும் வந்து பெரிய வேரியேஷனா போகிருக்கு. இன்டு 1 இன்டு 2 அந்த மாதிரி போனாலும் 37ல இருந்து என்ன மல்டிப்ளை பண்ணாலும் என்ன வராது, கண்டிப்பா 100ன்ற ஒரு ரவுண்ட் அப் வேல்யூ வராது. அது தெரியும் இல்லைங்களா? அப்ப இங்க என்ன ஆகிருக்கு அப்படின்னா இன்டு 1 ஆகிருக்கு. வேற என்னமோ வந்து பிளஸோ இல்ல மைனஸோ அந்த மாதிரி ஆகிருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா இன்டு 2 வந்திருக்கலாம். இது இங்கே இருக்கட்டும். இது என்னன்னு ஃபைன் பண்றதுக்கு முன்னாடி இதை வச்சுதான் அடுத்த சீரீஸை வச்சுதான் நம்மளால ஃபைன் பண்ண முடியும். இங்க பாத்தீங்கன்னா இன்டு 2 மல்டிப்ளை பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 8ன்னு கிடைக்கும். 8ஓட என்ன பண்ணா எனக்கு வந்து 11 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிளஸ் 3 பண்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்க இன்டு 3 பிளஸ் 4, இங்க இன்டு 4 பண்றேன். 4 பண்ணா என்ன வரும், 148 போயிடுது. சோ அதனால இது வந்து வராது அப்படின்னு சொல்லி இதை நான் எடுத்துறேன். ஓகேங்களா? இந்த சீரீஸ் வராது அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக எதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்போ இங்க மல்டிப்ளிகேஷன் சீரீஸும் வந்து ஒர்க் அவுட் ஆகல. ஓகேங்களா? பிளஸ் மைனஸ் அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகல. சோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா +1 -1 போடுறேன். ஆக்சுவலா இங்க என்ன வேரியேஷனுமே இல்லாததுனால +1 -1 இதோட ஆட் பண்ணனா இந்த ரெண்டு ஒன்னும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் என்ன வரும், எனக்கு 4a தான் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ண போறேன்னா +2 which means இது 1 ஸ்கொயர் ஆர் 1 கியூப் போடலாம். இங்க +2 கியூப் போட போறேன். அதாவது என்னன்னா 4 + 8 என்ன வரும், எனக்கு 2 கியூப் அப்படிங்கிறது 8 வேல்யூ, 4 + 8ங்கிறது 12. 12ல இருந்து -1 பண்றேன். என்ன வரும், எனக்கு கண்டிப்பா 11 தான் வரப்போகுது. இதுவே வந்து 2 ஸ்கொயரும் வச்சு போட்டு பாருங்க. 4 + 4 அப்படிங்கிறது 8. 8ல இருந்து ஆட் தான் பண்ணிருக்கணும். சரி, ஓகே, 3 ஆட் பண்ணி இந்த வேல்யூ தான் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். ஓகேங்களா? அதனால இது வராதுன்றதுனால இந்த மாதிரி 1 கியூப்னு சொல்லி எடுக்கிறேன். 1 கியூப் 2 கியூப்னு. இப்போ இந்த இடத்துல +3 கியூப். 3 கியூப்ங்கிறது 27. 27 11 ஆட் பண்ணா 38 -1. அப்ப இந்த இடத்துல +4 கியூப் -1. இந்த இடத்துல +5 கியூப் -1. 5 கியூப் அப்படிங்கிறது 125. -1 னா 124. அப்போ 100ஓட 124 ஆட் பண்ணனா 224. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர். பாத்தீங்களா? ஒவ்வொன்றா நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணணும். பண்ணும்போதுதான் ஒவ்வொரு क्वेश्चंसக்கும் எந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரியும். இந்த மாதிரி சீரீஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த மாதிரி क्वेश्चंसலாம் எடுத்துட்டு வந்தேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த சம் போகலாமா? இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்டே கொடுத்துருக்காங்க. என்னன்னு தெரியல ஃபர்ஸ்ட். சோ அடுத்தது போறேன்.
84.5, 97 சின்ன சின்ன வேரியேஷன் தான், பட் பாயிண்ட்லயும் இருக்கு. ஓகேங்களா? 97, 112, 129.5, 149.5 இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மைல்டான டிஃபரன்ஸ். ஸோ அதனால டிஃபரன்ஸை ஃபர்ஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸை எடுக்க போறேன். இங்க எடுக்க முடியாது, இங்க என்ன நம்பர்னே நமக்கு தெரியாது. ஸோ அதனால பின்னாடி இருந்தோ இல்லைன்னா இந்த இடத்துல இருந்தோ நம்மளால எடுக்க முடியும். ஸோ இங்க இருந்து எடுத்தேன் அப்படின்னா இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 0.53. ஓகேங்களா? 97க்கும் 84.5க்கும் டிஃபரன்ஸ் சாரிமா 12.5 வருது. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 5, 15, இங்க 17.5, இங்க 20 எக்ஸாக்டா. என்னென்ன ஆகிருக்கு அப்படின்னா 2.5 2.5 இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிருக்கு. அப்ப இங்க என்ன இருந்திருக்கும்? 10 தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? அப்ப இதுல இருந்து 10ங்கிற இந்த பக்கம் என்ன ஆகிருக்கு? ரெடியூஸ் ஆகிருக்கு. அதனால இதுல இருந்து 10 மைனஸ் பண்ண அப்படின்னா 74.5 தான் என்ன இருந்திருக்கும்? இந்த இடத்துல இருந்திருக்கும். அப்போ நம்ம லாஸ்டா ஃபைனலா செக் பண்ணிக்கிறது எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த 67க்கும் 74.5க்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும். டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 7.5. அப்ப என்ன ஆகிருக்கு? சீரிஸ் 7.5, 10, 12.5 என்ன ஆகிருக்கு? 2.5 2.5 இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிருக்கு. அப்ப இதை வச்சு நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக அங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்சர் என்னது? 74.5 இருக்கானா? இல்ல. நன் ஆஃப் தீஸ் மேல இருக்கிறது எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சோ மேல இருக்க ஆப்ஷன் எதுவுமே ஆன்சர் கிடையாதுங்கிறத தான் நம்ம பிக் பண்ணணும். ஆனா ஆன்சர் இதுக்கான ஆன்சர் 74.5. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 8th கொஸ்டின் 200, 220, 484, 1597.2, 7027.68 பாயிண்ட்ல எல்லாம் வேல்யூ எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கண்டிப்பா இது டிஃபரன்ஸா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பாயிண்ட்ல வேல்யூஸ் எல்லாம் வேற வேற மாதிரி இருக்கு. சரிங்களா? நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கண்டிப்பா சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டு 1 தான் இருக்க போகுது. 220 200ல 220 ஐ மீன் 20 அப்படிங்கிறது எத்தனை பார்ட்னா 10%. ஸோ அதனால இதுல இருந்து என்ன ஆகிருக்குன்னா 110% இருக்கலாம். ஓகேவா? இதுல இருந்து 110% தான். இது பர்சன்டேஜ் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். 200ல 220 அப்படிங்கிறது 110%. 220ல 484 அப்படிங்கிறது 220%. ஓகேங்களா? இதோட 2 twice அமௌண்ட் வந்து 440. அதுல 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்ப என்ன வந்திருக்கு அப்படின்னா 0 0 கேன்சல் 11/10ங்கிறத 1.1 சொல்லி எழுதலாம். அப்போ 1.1 தான் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கான இதுதான் நான் வந்து மெத்தடை தான் சொல்லியிருக்கேன். இப்போ 200 கொடுத்துருக்காங்க, 220 இருக்கு. இதுல இன்டு 1 கண்டிப்பா பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா 200 வந்துருச்சு, 200க்கு மேலதான் போயிருக்கு அந்த வேல்யூ. அந்த 20 அப்படிங்கிற வேல்யூ தான் எக்ஸ்ட்ராவா இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் 20யா? அந்த 20 அப்படிங்கிறது 200ல 10%. ஸோ அதனால அப்போ இது ஒரு 100%, அது ஒரு 10%, டோட்டலா 110%. 0 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது என்ன பண்ணிருக்கலாம்? 1.1 எழுதலாம். அதால மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. இங்க 220%னா 2.2. அடுத்து என்ன வரும்? 3.3, 4.4, 5.5. இந்த வேல்யூவை 5.5ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 7027.68 இன்டூ 5.5 மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 38,652.24 இந்த வேல்யூ தான் வரும். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இதை மல்டிப்ளை பண்ணி வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 43, 54, 76, 109, 153 அடுத்து என்னன்னு தெரியல. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் வேரியேஷன் எப்படி இருக்குன்னா மைல்டா தான் இருக்கு. ஸோ அதனால டிஃபரன்ஸா இருக்கலாம். டிஃபரன்ஸ் எடுத்தேன் அப்படின்னா 11. நெக்ஸ்ட் இங்க 22, அடுத்து 33. ஸோ 11ஓட மல்டிபிள்ஸ் அப்ப என்ன 44, இங்க 55. ரெண்டும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 8ல முடியணும். 8ல முடியிற வேல்யூ ஏதாவது இருக்கான்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா 153, 55 அப்படியே டைரக்டா இது ரெண்டு மட்டும் ஆட் பண்ணி யூனிட் டிஜிட் மட்டும் ஃபைண்ட் பண்ண போதும். 8ல முடியிற ஆன்சர் இல்ல. ஸோ அதனால ஆப்ஷன் இ தான் ஆன்சர். ஓகேங்களா?
என்ன வரும் அப்படின்னா ஆட் பண்ணி வேணா பாத்துக்கோங்க. 208. ஆப்ஷன் இன்னா 208 தான் ஆன்சர். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 4 2 3 7.5 26.25. இது என்னன்னு தெரியல. இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து வேரியேஷன் ஆகிருக்கு. இங்க ரொம்ப டிஃபரன்ஸா இருக்கு. சோ அதனால மல்டிப்ளிகேஷன் சீரீஸா தான் இருக்கலாம். ஓகேங்களா? இதுல இருந்து இது என்ன ஆகிருக்குன்னா பாதி தான் இருக்கு. நெக்ஸ்ட் இதுல இருந்து இது 1.5 இருக்கு. சோ அதனால என்னது 0.5 as usual தெரிஞ்சிருச்சு நமக்கு. 0.5 into 1.5. அடுத்து என்னது 2.5 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. 3.5 4.5 ஆல மல்டிப்ளை பண்றாங்க. 26.25 into 4.5 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 3 எப்பயுமே வந்து 3 டிஜிட் தாண்டி தான் வந்து லாஸ்ட்ல வந்து பாயிண்ட் வைக்க போறீங்க. சோ ஆப்ஷன் பி யா இருக்கலாம், இல்ல ஆப்ஷன் சி யா இருக்கலாம். சோ மல்டிப்ளை பண்ணி பாக்குறீங்க. 1ல முடியற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னா சாரி 13. ஓகேங்களா? அடுத்து 0 5 10 118 125 இங்க பாயிண்ட் வச்சிருக்காங்க. சோ அதனால ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா ஆன்சரும் கரெக்டா வந்திருக்கும். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் போகலாமா? அடுத்த சம். அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல என்ன இருக்கு வேரியேஷன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. 2402 3480 4762 இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அதிகமா அதாவது தௌசண்ட்ஸ்ல போகுது அப்படின்னா கண்டிப்பா ஸ்கொயர் வேல்யூவா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? 1000 வேரியேஷன்லாம் ரொம்ப அதிகம் இல்லையா? அதனால ஸ்கொயர் வேல்யூவா இருக்க வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சடனா என்ன தோணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல்ல இதெல்லாம் என்ன வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்கொயர் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே வந்து ஸ்கொயர் வேல்யூஸ்க்கு நியர்பை வேல்யூஸ். சரிங்களா? 842 அப்படிங்கிறது எதோட ஸ்கொயருக்கு நியர்ல இருக்குன்னா 29 ஸ்கொயருக்கு நியர்ல இருக்கு. 29 ஸ்கொயர் அப்படிங்கிறது 841. அதுல இருந்து +1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் இங்க என்ன வேல்யூ வரும்னு தெரியல. 2402 அப்படிங்கிறது எந்த வேல்யூக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா 49 ஸ்கொயர். 49 ஸ்கொயர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 2401. அதுல இருந்து +1 ஆட் ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த வேல்யூ 59 ஸ்கொயர் +1. இது 69 ஸ்கொயர் +1 ஆகிருக்கு. அப்ப இந்த இடத்துல 29 49 59 69 இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல என்ன வந்திருக்கும் அப்படின்னா 39 தான் வந்திருக்கும். ஓகேவா? 10 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா. அப்ப 39 ஸ்கொயர் +1 வேல்யூ தான் வந்திருக்க போகுது. 39 ஸ்கொயர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 1521 +1 அப்படிங்கிறது 1522. அது இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சாரி ஒரே ஒரு செகண்ட். ஸ்கொயர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அல்டர்னேட்டிவா வந்திருக்குமா +1. இங்க இது +1 இது +1. ஆனா 59 ஸ்கொயர்ல -1. ஏன்னா 59 ஸ்கொயர் என்ன அப்படின்னா 3481 தான் வந்து 59 ஸ்கொயர். அதுல இருந்து -1 பண்ணாதான் என்ன கிடைக்கும் எனக்கு 3480 கிடைக்கும். அப்ப என்ன வந்திருக்கு அப்படின்னா 29 ஸ்கொயர். என்ன சீரிஸ்னா 29 ஸ்கொயர் +1. இந்த இடத்துல என்னன்னு தெரியல டேஷ் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 49 ஸ்கொயர் +1. அடுத்து 59 ஸ்கொயர் -1. அடுத்த வேல்யூ 69 ஸ்கொயர் +1. அப்ப என்ன வந்திருக்குன்னா இங்க பிளஸ் இங்க பிளஸ் இங்க பிளஸ் அல்டர்னேட்டிவ் சீரிஸ் பிளஸ்ஸா வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த அல்டர்னேட்டிவ் சீரிஸ் எப்படி இருக்கும்னா அப்ப 39 ஸ்கொயர் -1 வந்திருக்கும். 39 ஸ்கொயர் அப்படிங்கிறது என்ன சொன்னேன் 1521 சொன்னேன். அதுல இருந்து என்ன பண்ணிருக்கணும் அப்போ -1. அப்ப -1 பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும் 1520 தான் ஆன்சர். ஓகேங்களா? பார்த்து அதனாலதான் அல்டர்னேட்டிவ் சீரிஸ் அதுவும் ஒரு டைப்பா சேர்த்துக்கோங்க. அல்டர்னேட்டிவ் சீரிஸ்லயும் இருக்கும். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் பிளஸ் அடுத்து மைனஸ் பிளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லி வேரி ஆகிக்கிட்டே போகுது. சரிங்களா? இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் போகலாங்களா? அடுத்து
இங்க பாருங்க 14 क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க 27 53 அடுத்து 105 209 அடுத்து என்னன்னு தெரியல சரிங்களா இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எல்லாமே என்ன ஆகிருக்கு டபுள் த அமௌண்ட் கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது இன்டூ 2 ட்வைஸ் ஆகிருக்கு ட்வைஸ் ஆனா 28 என்ற ஒரு வேல்யூ வரும் -1 இதுவே இது என்ன ஆகிருக்கு இன்டூ 2 பண்ணீங்கன்னா 54 வரும் -1 அப்ப என்ன ஆகிருக்கு சீரிஸ் என்ன அப்படின்னா இன்டூ 2 -1 இன்டூ 2 -1 இந்த சீரிஸ் தான் போயிட்டே இருக்கு சரிங்களா அப்ப இதுல இருந்து இன்டூ 2 பண்ணீங்க அப்படின்னா -1 இன்டூ 2 பண்ண என்ன வரும் 418 அதுல இருந்து -1 பண்ணா 417 தான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சரா கிடைக்குது சரிங்களா புரிந்தாமா நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க 7 56 92 117 133 என்னன்னு தெரியல இதுல எல்லாமே வந்து ரொம்ப வேரியேஷன் ஆனா கண்டிப்பா இல்ல ஓகேவா குட்டி குட்டியா தான் வேரியேஷன் ஆகிருக்கு ஏன்னா 117க்கும் 133க்கும் நடுவுல மைல்டு வேரியேஷன் தான் இங்க 92 117 அதனால என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாக்குறேன் 949 வந்திருக்கு இதுக்கான டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 36 இதுக்கான டிஃபரன்ஸ் 25 அடுத்த டிஃபரன்ஸ் 16 சரிங்களா அப்ப இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்கொயர் வேல்யூஸ் இது எதுக்கான ஸ்கொயர் 7 ஸ்கொயர் இது 6 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் அடுத்து என்னதான் வந்திருக்கும் 3 ஸ்கொயர் தான் வந்திருக்கும் 3 ஸ்கொயர் வேல்யூ என்ன 9 133 யோட 9 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 142 தான் ஆன்சர் 142 ஆப்ஷன்ல இருக்கானா இல்ல அப்ப என்ன பண்ணணும் ஆப்ஷன் இ none of these ஓகேங்களா அப்ப ஆன்சர் என்னது 142 தான் ஆன்சர் சரிங்களா நெக்ஸ்ட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு கொஞ்சம் சாரி சரி இங்க பாருங்க அடுத்த क्वेश्चन 9827 9706 9606 9525 9461 என்னன்னு தெரியல ஓகேங்களா எல்லாமே வந்து 9000ஸ்லயே தான் வந்திருக்கு சரிங்களா அப்போ ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஹண்ட்ரட்ஸ்ல தான் டிஃபரன்ஸ் ஆகிருக்கு எல்லாமே சோ டிஃபரன்ஸே பார்த்தா போதும் மல்டிப்ளிகேஷன் சீரிஸ் அளவுக்கு அவ்வளவு பெருசாலாம் வந்து நமக்கு வேரியேஷன் காட்டல சோ இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1 2 1 இதுக்கான டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 100 இது 11 ஸ்கொயர் இது 10 ஸ்கொயர் அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்திருக்கும் இது 9 ஸ்கொயர் இது 8 ஸ்கொயர் இங்க 7 ஸ்கொயர் 7 ஸ்கொயர்ங்கிறது 9461ல 49 7 ஸ்கொயர்ங்கிறது ஓகேவா மைனஸ் பண்ணிட்டே போயிருக்காங்க அப்ப இதுல இருந்து இதை மைனஸ் பண்றேன் மைனஸ் பண்ண அப்படின்னா 2ல முடியணும் 2ல முடியற ஆப்ஷன் எது சி ஆப்ஷன் சி தான் ஆன்சர் அப்படியே எடுத்து போட்டுடலாம் சரிங்களா புரிஞ்சுதாமா சப்போஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் கரெக்டான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டாலும் அதுதான் ஆன்சரா வருது சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்த சம் அடுத்த சம் பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 1961 31 47 क्वेश्चन மார்க் 19 இங்க பாத்தீங்க 19ல ஸ்டார்ட் ஆகிருக்கு 19லயே வந்து முடிஞ்சிருக்கு சரியா அதே மாதிரி இங்கிருந்து இதுக்கு அதிக வேரியேஷன் அடுத்து குறையுது ஏறுது குறைஞ்சு அப்படியே போயிருக்கு சரியா இந்த மாதிரி ஏறுது இறங்குது அந்த மாதிரி ஒரு பிளக்சுவேஷன்ஸ்ல இருக்கு அப்படின்னா அல்டர்னேட்டிவ் சீரிஸ் நமக்கு ஆன்சரா இருக்கலாம் அல்டர்னேட்டிவ் சீரிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறேன் அல்டர்னேட்டிவ் சீரிஸ்னா இந்த ரெண்டு வேல்யூ மேட்ச் ஆகும் இந்த ரெண்டு வேல்யூ ஐ மீன் ஒன்னு விட்டு ஒரு வேல்யூஸ்க்கு நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா என்ன வருது 12 வருது நெக்ஸ்ட் இதுக்கான டிஃபரன்ஸ் நமக்கு தெரியாது ஏன்னா அங்க நம்பர் இல்ல சரிங்களா நெக்ஸ்ட் இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 14 இதுக்கான டிஃபரன்ஸ் 28 சரிங்களா அப்போ இது இன்டூ 2 அப்ப இங்க என்ன வந்திருக்கும் இன்டூ 2 24 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 19 24 55 தான் ஆன்சர் சரிங்களா இந்த வேல்யூஸ் எப்படி வேரி ஆகிருக்கோ அதே தான் இந்த வேல்யூஸும் வேரி ஆகிருக்கும் அல்டர்னேட்டிவ் சீரிஸை பொறுத்தவரையும் இல்ல அப்படின்னா இங்க என்ன இருக்குன்னா 12 14 வந்திருக்குன்னா இந்த இடத்துல
16 18 வந்திருக்கும். அந்த மாதிரி 2 2-ஆ இன்க்ரீஸ் ஆகிற மாதிரியும் ஆல்டர்னேட்டிவ் சீரிஸ் வரும். சரிங்களா? அது கீழே என்ன இருக்கோ ஐ மீன் ஒரு அல்டர்னேட்டிவ் சீரிஸ் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த அல்டர்னேட்டிவ் சீரிஸ்க்கு கொண்டு போவோம். இதுக்கான வேரியேஷன் ரொம்ப அதிகமா இருந்தது, இன்டு ட்வைஸா இருந்தது, அதனால தான் அதை நான் 2-ஆல மல்டிப்ளை பண்ணேன். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 512 256 256 384 768 என்னன்னு தெரியல. ஓகேங்களா? இங்க பார்த்ததுமே தெரியுது 1-ஆல தான் மல்டிப்ளை பண்ணிருக்க போறாங்க. பட் ஆனா 2-ஆல மல்டிப்ளை பண்ற அளவுக்கெல்லாம் 1.5 அளவுக்கெல்லாம் அது கிடைமா இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி இல்லன்னு சொல்லிட்டேன். 256ல by 2 போடுறேன் ஃபர்ஸ்ட். ஏன் அப்படின்னா இதோட 1.5 வருதா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 128 அப்ப 256ஓட 128 ஆட் பண்ண அப்படின்னா என்ன வருது? 384. அப்ப இங்க என்ன இருக்கு? 1.5 டைம்ஸ் இருக்கு. சோ இது அப்போ 2 டைம்ஸ், இங்க 0.5 டைம்ஸ். அப்ப இங்க என்னதான் இருக்கும்? இன்டு 2.5 டைம்ஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் 2.5 டைம்ஸ் தான் என்ன பண்ணலாம்? 2-ஆல முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 2-ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 15. ஓகேவா? by 2 0.5ங்கிறது by 2-வா 384. ரெண்டும் ஆட் பண்ணி தானே போயிருக்கு. சோ ஆட் பண்ணீங்க அப்படின்னா 0ல முடியணுமா? 1920. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் சம். என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. 1331 1431 1631 1931 2331 என்னன்னு தெரியல. சரிங்களா? இது பார்த்தாலே எப்படி தெரியுது? இதுல இருந்து இதுக்கு 100 வேரியேஷன் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியுது. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா 200, அடுத்து 300 400, அடுத்து என்ன வந்திருக்கும்? 500 இன்க்ரீஸ் ஆகிருக்குமா? அதுல இருந்து 500 இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா 2831 தான் ஆன்சரா கிடைச்சிருக்கும். சோ ஆப்ஷன் B-ல தான் அந்த ஆன்சர் இருக்கு. அதுதான் ஆன்சர். சரிங்களா? வேரியேஷனா இருக்கு. சோ டிஃபரன்ஸ் தான் நம்ம எடுப்போமா? டிஃபரன்ஸ் பாக்குறேன். டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 121. இங்க டிஃபரன்ஸ் பாக்குறேன். டிஃபரன்ஸ் பார்த்தா 81. அப்ப இது வந்து 11 ஸ்கொயர் 9 ஸ்கொயர் ரெண்டுத்துக்கும் நடுவுல 2 கேப் இருக்கா? அடுத்து அதே மாதிரி 2 கேப் இருந்து அப்படி இல்லைனாலும் இது எல்லாமே வந்து ஆட் நம்பரா இருக்கா? நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு? 49 தான் இருக்கு. சோ அதனால இது 7 ஸ்கொயர். அடுத்து 5 ஸ்கொயரா இருக்கும் இதுக்கானது. இங்க 4 ஸ்கொயரா இருக்கும். அப்ப 16 இருக்கா மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இங்க 16 வருமா? இந்த வேல்யூவோட 694ஓட 16 என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாமே ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கு. சோ அதனால இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா போதும். மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? 678. 678 வந்து ஆப்ஷன்ல இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. சாரி 694 719ல இருந்து ஓகே இது 5 ஸ்கொயர், இங்க வந்து 4 ஸ்கொயர். ஆமா 4 ஸ்கொயர்னா 16. இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிருக்கணும். இது 11 ஸ்கொயர். இதுக்கான டிஃபரன்ஸ் 9 ஸ்கொயர். இதுக்கான டிஃபரன்ஸ் இதுக்கான டிஃபரன்ஸ் தான் வந்து 694. சாரி 1 செகண்ட். பாருங்க இதுக்கான டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன? 121. 121 அப்படிங்கிறது 11 ஸ்கொயர். நெக்ஸ்ட் இதுக்கான டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 81. 81 அப்படிங்கிறது 9 ஸ்கொயருக்கான வேல்யூவா? நெக்ஸ்ட் இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 49. 49ங்கிறது 7 ஸ்கொயருக்கான வேல்யூ. இதுக்கான டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25. 25ங்கிறது 5 ஸ்கொயருக்கான வேல்யூ. இதுக்கான டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? அப்போ 4 ஸ்கொயர். 4 இல்ல 3 ஸ்கொயர். ஏன்னா நம்ம வந்து ஆட் நம்பர் சீரிஸ் தான் பார்த்துருக்கோம். சோ அதனால 3 ஸ்கொயர் இங்க 9 வரணும். ஓகேங்களா?
அப்ப இதுல இருந்து இதை 9 மைனஸ் பண்ணணும். 694ல இருந்து 9 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? 685 தான் ஆன்சர். ஏன்னா நமக்கு கேட்டிருக்கிற கொடுத்திருக்க எல்லாமே என்னது? ஆட் சீரிஸ். போன முறை தெரியாம நான் 4ஆல பண்ணிட்டேன். 685 ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? புரிஞ்சுதாமா இது? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1991 1964 1900 1775 அடுத்து என்னன்னு தெரியல. இதுவுமே என்னது? எல்லாமே மைல்டான வேரியேஷன்ஸ் தான். அதனால டிஃபரன்ஸ் மட்டும் பார்த்தா போதும். இதுல இருந்து இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 27. நெக்ஸ்ட் இதுக்கான டிஃபரன்ஸ் 64. ஃபர்ஸ்ட் 27 அப்படிங்கிறது 3 கியூப்கான வேல்யூ. சரியா? 64 அப்படிங்கிறது 4 கியூப். அப்ப இங்க என்ன வந்திருக்கும்? 5 கியூப்கான டிஃபரன்ஸ் தான் வந்திருக்கும். 125. அடுத்து என்னது? 6 கியூப்கான வேல்யூ 216. அப்போ 1775ல இருந்து 216 மைனஸ் பண்ணா போதும். 5ல இருந்து 6 போச்சுன்னா 9ஆல முடியற ஆப்ஷன் எது இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். வேணும்னா மைனஸ் பண்ணி பாத்துக்கலாம். 1775 டிவைடட் மைனஸ் 216 1659 இதுதான் ஆன்சரா கிடைக்கும். 1659 தான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் இது புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட் சம். என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 1022 1009 983 944 892 அடுத்து என்னன்னு தெரியல. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து மைல்டு வேரியேஷன் தான். சோ டிஃபரன்ஸ் பார்த்தா போதுமா? டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு? 13 வந்து மைனஸ் ஆகிருக்கு. ஓகேவா? எல்லாமே வந்து ரெடியூஸ்டு வேல்யூஸ் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா 26 அடுத்து இங்க 39 அடுத்து 52. சரிங்களா? அடுத்து லாஸ்ட்ல இங்க பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே என்னது? இன்டு 2 13 பவர் 1 13 இன்டு 1 இது 13 இன்டு 2 இது 13 இன்டு 3 13 டேபிள் ஆல. அப்ப இது 13 இன்டு 4 இங்க என்ன வந்திருக்கும்? 13 இன்டு 5 13 இன்டு 5ங்கிறது 65 65 என்ன ஆகிருக்கும்? 892ல மைனஸ் ஆகிருக்கும். 892ல இருந்து 65 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 7ஆல முடிஞ்சிருக்குமா? 7 827. அப்போ இந்த 827 ஆப்ஷன் டி தான் ஆன்சரா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸசைஸ் சம் ஒன்னு இருக்கு. இந்த எக்ஸசைஸ் சம்ம கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க போட்டுட்டு. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.